பொண்ணை ஏமாத்தினது மட்டும் இல்லாம நியாயம் கேட்டு வந்து அடிப்பீங்களா? என்ன பணம் இருக்கிற திமிரா? எப்ப என் வயித்துல வளர்ற குழந்தை தன்னோடது இல்லைன்னு சொன்னானோ அப்பவே நான் காதலிச்சவன் செத்துட்டான். எச்சில் பட்ட எந்த பொருளையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். பொருளுக்கே இப்படின்னா புருஷனுக்கு? தாமரையோட சின்ன மாமனார் சிவமணி நான் தான். குட் மார்னிங் செல்லம். குட் மார்னிங் டாட். என்னம்மா ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிட்ட போல இருக்கு. நான் எப்பவோ எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டேன். ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்க. இதே சுறுசுறுப்போட 10 மாசத்துல எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்துரு. அதுக்கே 10 மாசம்? இன்னும் 7 மாசத்துல இந்த வீட்ல ஒரு குழந்தை இருக்கும் பாருங்க. என்ன டாட் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? பின்ன என்னடி லூசு மாதிரி வளர்ற? இல்லம்மா, இப்பெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. 6-7 மாசத்துல கூட குழந்தை பிறக்குது. என்னடி சொல்ற? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க, உனக்கெல்லாம் 7 மாசத்துல குழந்தை பிறக்கும்னு கிண்டல் பண்ணுவாங்க. நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். டாட், என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு 7 மாசத்துலயே குழந்தை பிறந்துருச்சு. 3 months இன்குபேட்டர்ல வச்சுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கோமதி, இன்னும் உன் பொண்ணுக்கு அந்த குறும்பு போல பாரு. சரி நீ போய் மாப்பிளைய கூட்டிட்டு வாமா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிடலாம். சரி. ஏமாமா, நமக்கு தான் நேத்து நைட் எதுவுமே நடக்கல, இனிமேலும் நடக்க போறது இல்ல. உங்க அம்மா என்னடான்னா 10 மாசத்துல பேரப்பிள்ளை வேணும்னு இப்ப கேக்குறாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? கோயில்ல வந்து ஒரு பொண்ணு பிரச்சனை பண்ணாளே, அவ எப்படியும் இப்ப ஒரு 3-4 மாசமா இருப்பா. உங்க அம்மா கேட்ட மாதிரி 10 மாசம் கூட தேவையில்லை. நான் சொன்னது மாதிரி 7 மாசத்துலயே புள்ளைய பெத்துருவா. நீங்க என்ன பண்றீங்க? நேரா போய் என் புள்ளைய குடுன்னு தூக்கிட்டு வந்து உங்க அம்மா கிட்ட குடுத்துருங்க. அவங்க நல்லா கொஞ்சட்டும். புள்ள வேணுமா? புள்ள. நீங்க கெட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான் குறை. நான் கொடுத்த லெட்டரை படிச்சு பார்த்த உடனே பதறி அடிச்சு ஓடியாந்து உன்னை காப்பாத்த வேணா? என்னடா சுப்பிரமணியம் பொண்டாட்டி, இன்னும் உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரும். அதுக்குள்ள உன் பொண்டாட்டி இங்க வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு உன்னை கூட்டு போனா நீ உயிரோட இருப்ப. இல்லன்னு வையன், காக்கா கழுவுக்கெல்லாம் உன்னை இறையாக்கி விடுவேன். சுப்பிரமணி, உனக்கு கொடுத்த அந்த 5 நிமிஷமும் முடிஞ்சு போச்சு. எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். கராரான வியாபாரி. நான் சொன்னதை சொன்னபடி நடக்கலன்னு வையேன், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் நான் வச்சுக்கிறதே கிடையாது. போட்டு தள்ளிடுறது தான். என்ன நான் சொல்ல சரிதானே? டேய், இவன் இந்த பள்ளத்துல தூக்கி எறிங்கடா. டேய் சுப்பிரமணி, உனக்கு ஆயுசு கட்டிடா.
இளவரசி வா. எங்க நீ வராம போயிடுவியோன்னு இப்பதான் இவன் கதையை முடிக்க சொன்னேன். பரவாயில்லையே, பாசத்தோட வந்துட்டியே. அவரை விட்டு நான் சொல்ற மாதிரி நீ கேளு. நீ கேட்கறது தானா நடந்துட்டு போகுது. ஹலோ, என்ன அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினான மாதிரி நோக்கிக்கிட்டே இருக்கிறீங்களே. என் கேள்விக்கு என்ன பதில் அதை சொல்லு. இது பாரு, உனக்கு பத்திரமும் பவர் ஆஃப் அட்டார்னி தானே வேணும், கொடுக்குறேன். அவரை விட்டு வரே வா. பரவாயில்ல இளவரசி, ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறே நீ. நான் கூட உன்னை என்னமோ இந்த சினிமா ஹீரோனுங்க மாதிரி வளவளன்னு பேசி அடி உதெல்லாம் வாங்கி ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றபடி நீ கேட்பேன்னு நினைச்சேன். புருஷனை காப்பாத்துற பாசத்துல பட்டுன்னு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டியா, சூப்பர். இதுக்கு மேல இத்து போன இவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பத்திரத்தை கொடுத்துட்டு இவனை இழுத்துட்டு ஓடி போயிடு. தாமரை என்கிட்ட கொடுத்த பத்திரம் இப்ப என்கிட்ட இல்ல, சென்னையில லாக்கர்ல இருக்கு. தாமரை என் பேர்ல பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தது இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்துக்கு வேல்யூ இல்ல. என் பேர்ல இருக்க பவர் ஆஃப் அட்டார்னி வேணா இப்போ உனக்கு எழுதி கொடுத்துறேன். அவரை விட்டு. சரிதான், இதுக்கு தான் 4 எழுத்து படிக்கணுங்கிறது. அட்டகாசமா பேசுறிய கார்த்தி. பாப்பா மனசு மாறத்துக்குள்ள ஃபைலை காட்டி பட்டுன்னு கையெழுத்து வாங்கி விட. வேண்டாம், கையெடுத்து போட்டுறாத. தாமரைக்கும் அந்த குழந்தைக்கும் அதான் பாதுகாப்பு. தயவு செஞ்சு கையெடுத்து போட்டுறாத இளவரசி. பாரு இளவரசி, உன் புருஷன் பேச்ச கேட்டு நீ கையெழுத்து போறதை நிறுத்தின, தூக்கி காக்காய்க்கு இரையாக்கி விடுவேன். இவனுக்கு சாவுக்கும் 15 அடி தான் தூரம். கருமாதிக்கு கூட இவன் எலும்பு கிடைக்காது. மரியாதை கையெழுத்த போட. இவங்க மிரட்டுறதுக்காகலாம் நீ கையெடுத்து போட்டுறாத இளவரசி. இல்லைங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம். அடுத்தவங்க பணம் நமக்கு எதுக்கு? நமக்கு அது வேணாங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன். வேணா இளவரசி, வேணா. நான் சொல்றத கேளு. நீங்க சும்மா இருங்க. இந்த சொத்து போனா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சாத தாமரைக்கு கொடுத்துடலாம். அது ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. சூப்பர் ஃபீலிங்மா இளவரசி. இப்பதான் நீ சுத்தமான தமிழ் பொண்ணுன்னு நிரூபிச்சிருக்க. கார்த்தி குடுறா, அம்மனி பாட்டு பாட்டுன்னு கையெழுத்த போடும் பாரு. இளவரசி, வேணா இளவரசி, எடுத்து போடாத இளவரசி. கட்டாவும் தோளுங்க. என்ன இளவரசி பொண்ணு? இப்ப தாண்டா நான் உண்மையான கோடீஸ்வரன். ஏன் இளவரசி, இந்த கன்றாவி கையெழுத்தை நேத்தே போட்டிருந்தீங்கன்னா இவன் இப்படி சிக்கி சீரழிஞ்சிருக்க மாட்டான்ல. அன்பா சொன்ன கேட்க மாட்டீங்களா? அடி உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது. என்ன லுக்கு, தப்பிச்சம் பொழைச்சான்னு தெரிச்சு ஓடாம பாத்துக்கிட்டு நின்று இருக்க. யார்
யாராவது தப்பிக்கணும்னு நினைச்சீங்க சுட்டு பொசுக்கிடுவேன். உலகத்துல நீ மட்டும் தான் புத்திசாலின்னு நினைக்காத. உன்னை விட புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்ப நீ அடுத்தவங்க சொத்து காசுப்பட்டியோ அப்பவே உன் அழிவு கால ஆரம்பிச்சிருச்சு. இளவரசி ஏய் வாடா வா வாடா வா. இளவரசி, இந்த சிவமணியை நீ உரசிட்டல்ல, இனி நீ நிம்மதியா இருக்க மாட்டேடி. ஜெயில் ஒண்ணு சுடுகாடு இல்ல. நான் திரும்பி வராம போறதுக்கு திரும்பி வருவேன். வந்து உன் வாழ்க்கையவே நாசம் பண்றடி. யோ போயா, முதல்ல நீ ஜெயில இருந்து வெளியே வரியான்னு பாரு. போயா. இப்ப இருக்கிற லாட்ஜை காலி பண்ணிட்டு முதல்ல போய் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த லாட்ஜிலேயே போய் ஸ்டே பண்ணுங்க. அது என் ஃப்ரெண்டு தான், நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ சார். பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க சார். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல. இல்ல இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி அமைதியா வரப்போறேன்? இந்த ஊர்ல இல்ல, இன்னும் 1000 கிலோமீட்டர் தள்ளி நீங்க போய் கேட்டாலும் நான் சொல்ற பதில் இதுதான். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அம்மா பாத்திருக்கிற மாப்பிள்ளைய என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமே. ஏன் நீங்களும் ஒரு பொண்ணு தானே? உங்களுக்கு கூடவா என்னோட மனசு புரியல? மனசுல ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டு உடம்புல இன்னொருத்தருக்கு எப்படி என்ன இடம் கொடுக்க முடியும்? நிமி, நான் உன்கிட்ட அப்பவே கேட்டேன். நீதான் எந்த பதிலும் என்கிட்ட தெளிவா சொல்லவே இல்லையே. அப்புறம் என்னென்ன பண்ண சொல்ற? சரி, இப்ப சொல்றேன். நான் ஒருத்தரை மனசார விரும்புறேன். அவருதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யார் அவரு? நிமி சொல்லு, யார் அவரு? அது என்னால இப்ப சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவரை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துற நிலைமையில நானும் இல்ல, அவரும் இல்ல. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்தா போதும். மத்த எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரி, நான் அம்மா கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் நீ அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கும் வந்துடக்கூடாது. புரியுதா?
இப்ப என்ன தாண்டி சொல்ற? அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அனுசரிச்சுட்டு போம்மா. முறைக்காக தானே சொல்றோம். புருஷன் சாப்பிட்ட இலையில சாப்பிட்டா தாலி பாக்கியம் நிலைக்கும்னு சொல்லுவாங்க. என்னத்த ஒரு 500 வருஷத்துக்கு நிலைக்குமா? ஏண்டி இப்படி குதர்க்கமா பேசுற? பின்ன என்ன, என்ன பத்தி தான் சின்ன வயசுல இருந்து தெரியும்ல, அப்புறம் எதுக்கு கம்பல் பண்றீங்க? ஏண்டி சின்ன வயசுல அப்படி இருந்தா சாகர வரைக்கும் அப்படியே தான் இருப்பியா? உன்னை என்ன டெய்லியா சாப்பிட சொல்றோம்? இன்னைக்கு தலை விருந்து வச்சிருக்கோம், அந்த சம்பிரதாயத்துக்காக தானே உன்னை சாப்பிட சொல்றோம். ஏதோ சம்பிரதாயத்துக்கெல்லாம் என்னோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பெரியவங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம்ல. பெரியவங்க எது சொன்னாலும் ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் இல்ல அத்தை. நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஏத்துக்கணும். புருஷன் சாப்பிட்ட இலையா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எச்சல தான். ஏய் என்னடி திமிரு கூடி போயிடுச்சா? என்ன சொன்னாலும் ஏத்து பேசுற? என்ன முறைக்கிற? இங்க பாருமா, அந்த எச்சலையில சாப்பிட்டுதான் என் வயிறு நிறையணும்னா நான் பட்னிய கடந்துட்டு போறேன். இங்க பாருடி, மாப்பிள சாப்பிட்ட கையோட உட்கார்ந்திருக்காரு. வா மரியாதையா வா. அவரை கை கழுவ சொல்லு. அவருக்கு கை கழுவ தெரியாதா என்ன? நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மதனி. நான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். 4 போடு போட்டதான் அவ திமிரு குறையும். விடு கோமதி, அது அவளோட குணம். இதை ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம். ஆமா கோமதி, அக்கா சொன்ன மாதிரி இதை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். ரேகா, என் மேலே இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேலே ஏன் காட்டுறேன்? போய் சாப்பிடு. என்ன புதுசா இருக்கு? நான் சாப்பிடலன்னா உங்களுக்கு என்ன? அதான் நீங்க நல்லா கொட்டிக்கிட்டீங்கல்ல, போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு உங்களை பார்க்கும்போது எச்சல ஞாபகம்தான் வருது. இதுல நீங்க சாப்பிட்ட எச்சலைய பார்த்தா எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வரும். பெருசா அக்கறைய விசாரிக்க வந்துட்டாரு. என்னங்க என்னமோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நாம இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து என்னெல்லாம் நடந்துருச்சு, எவ்வளோ பிரச்சனைங்க. எல்லாம் நல்லதானே? நம்ம பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனையை சேர்த்து தலை மேல வச்சுக்கிட்டேன். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க இல்லைன்னு சொல்லிட்டா இல்லை நாடுமா? என்னால தானே இந்த சிவமணி உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணா. உனக்காக எவ்வளோ டார்ச்சர் வேணா அனுபவிக்கலாம் இளவரசி. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அக்கறை இந்த காலத்துல எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். லட்சத்துல ஒருத்தருக்கு இருந்தா அதுவே பெரிய விஷயம். ஏன் பொண்டாட்டி லட்சத்துல ஒருத்தியா இருக்கிறது எனக்கு பெருமை தானே. நம்மளை விடுங்க, பாவம் தாமரை. அவளுக்குன்னு யாருமே இல்லை, அதனாலதான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இதை பாரு இளவரசி, எது நடந்ததோ அது நல்லதாவே நடந்தது. எது நடந்துகிட்டு இருக்கோ அதுவும் நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. எது நடக்க போகுதோ கூடிய சீக்கிரம் அதுவும் நல்லதாவே நடக்கும். என்ன திடீர்னு கீத உபதேசம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லை இளவரசி,
நம்ம பிரச்சனைகளை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம். அதான் கீதையை பத்தி சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். உனக்காக நான் வாங்கி வச்ச மோதிரம். என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீ மனசார புருஷனா ஏத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த சந்தோஷமான நேரத்துல உனக்கு இதை தரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகல. நல்லா இருக்கா? உங்களுக்காக நான் வாங்கி வச்சேன். சரி 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 மப மப மரி சரி 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 மப சரி 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 மப மப மரி சரி 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 மப ரிம பத பம ரிம பத மபத சத பம பத ச மபத ச. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் இளவரசி. என்ன பேக்ல 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 பல்லி விழுந்துருச்சுங்க. எனக்கு பல்லின பயம். முதல்ல அதை வெளியில போட்டுட்டு வாங்க. பல்லி தானேம்மா? எனக்கு அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். முதல்ல அதை வெளியில போட்டுட்டு வாங்க. சரி சரி. ஐயோ, உள்ள கை வைக்காதீங்க. பேக்கோட அப்படியே போய் உதறிட்டு வாங்க. சரி.
வெளியில போயிடுச்சா? பயப்படாத, போயிடுச்சு. இந்த பள்ளிக்கு வேற நேரங்காலமே தெரியாது போல் இருக்கு. இப்பதான் வந்து விழணுமா? இந்த வீட்ல இன்னொரு இழவு வேணுமா? ஏற்கனவே உன் விஷயத்துல நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதாதா? இப்ப இவ வேற தேடி விழப்போறாளா? இங்க பாரு மீனா, இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு தெளிவா சொல்லிடு. நான் ஒண்ணு லவ் பண்ணி எவனையாவது இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தான் சொல்றேன். எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருது இல்ல. நான் கல்யாணம் பண்ண போது கூட தான் உங்க அப்பா எனக்கு முன்ன பின்ன தெரியாதவரா இருந்தாரு. நாங்க 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெக்கல. அது அவங்க தலையெழுத்துங்க. அதுக்காக நானும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமா இல்ல? நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறது முட்டாள்தனமா இருக்கா? சரி, அது முட்டாள்தனமாவே இருந்துட்டு போட்டோம். நான் மாப்பிள்ளை வீட்டுல பேசி முடிவெடுத்துட்டேன். நாளை கழிச்சு மாப்பிள்ளை இங்க வர்றாரு. அவருக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம். அப்படி இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா கருமாதி தான் நடக்கும். என்ன ஆண்டி நீங்க இப்படி திரும்ப திரும்ப தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா மீனா, இவளை நான் பயமுறுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. இவ மட்டும் எசகு பெசகா ஏதாவது பண்ணுனா நான் சொன்னது நிச்சயமா நடக்கும். இங்க பாருங்க, நான் இவங்க சொல்ற பையனையே கூட கட்டிக்கிறேன். ஆனா என் படிப்பு முடியற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுங்க. முடியாது மீனா, இவ இவ்வளவு நாள் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இனிமேல் இவ காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். அப்படி படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறத பத்தி நானே மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். இதுக்கு மேலேயும் நான் படிக்கணும், எனக்கு கல்யாணம் வேண்டான்னு ஏதாவது சொன்ன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னடி முறைக்கிற? நிம்மி ஆண்டி, நீ சும்மா இருமா. விட்டா தலைக்கு மேல ஏறி உட்காருமா. அம்மா, அண்ணா, அண்ணி இவங்க சம்மதத்தோட ரோஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் நம்ம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா அம்மாவுக்கு நம்ம மேல கோபம் தான் அதிகமாகும். என்னால ரோஷன் இல்லாம வாழ முடியாது. இதுக்கு ஒரே வழி, அம்மா ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா ஈஸியா நம்பி நம்மள வெளியில அனுப்புவாங்க. ஆனா நாளை கழிச்சுல நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. எப்படியாவது ரோஷனை நாளைக்கு சந்திச்சே ஆகணும். அப்பதான் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியும். ரோஷனை எப்படி சந்திக்கிறது? ஏண்டா அப்படிலாம் பேசுன? அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அம்மா சொன்ன மாதிரியே நான் அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு அப்புறமா படிப்பேன். இந்த ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் அம்மாவை மாப்பிள்ளை கிட்ட பேச சொல்லி சம்மந்தம் வாங்கி கொடுங்க. அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதான் அம்மாவே பேசுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. உனக்கு தேவைப்பட்டா நான் கூட மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம் நடந்தா அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போறதில்ல.
நான் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். ஆனா ஆல் டிக்கெட் நாளைக்கு தான் தராங்க. அதனால நான் இங்க ஹெச்ஓடி கிட்ட பேசி ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படி இன்னும் என் மேல சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்க வேணா கூட வாங்க. ஏய் சிச்சி, இவ்வளவு தூரம் சொல்ற, இதுக்கு மேலேயும் நான் உன்னை நம்பாம இருப்பேனா? தாராளமா போயிட்டு வா, ஆண்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். தேங்க்ஸ். ஆண்டி, நான் நிம்மிக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அவளும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டா. நாளைக்கு மட்டும் காலேஜுக்கு போய் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே லீவும் சொல்லிட்டு வரேன்னு சொன்னா. எனக்கு என்னவோ உன் மேல நம்பிக்கை இல்லம்மா. என்ன ஆண்டி நீங்க, நம்ம பொண்ணை நாமளே நம்மளேனா எப்படி? தெரியல மீனா, இப்பெல்லாம் உன் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிட்டே வருது. ஏதோ உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இந்த கல்யாண ஏற்பாடுகளெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாம எதை பத்தியும் கவலைப்படாம ஆக வேண்டிய வேலையை மட்டும் பார்ப்போம். சரி வாங்க சாப்பிடலாம். நான் தான் சொன்னேன் இல்லம்மா, ஆத்தா உங்களை சோதிப்பாளே தவிர கைவிட மாட்டான்னு. சுப்பிரமணி, உன்னை காணுன்னதும் இந்த புள்ள எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? எது எப்படியோ ஆத்தா அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே உங்க வாழ்க்கையில நடக்க போற எல்லா நல்லது கெட்டதிலையும் இந்த ஆத்தா தான் துணை இருக்கணும். ஆமாங்க ஐயா, நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதுக்கு இந்த ஆத்தா தான் துணை இருக்கணும். நிச்சயம் துணை இருப்பாம்மா. நீங்க தைரியமா ஆரம்பிங்க. இவ அருளால நீங்க ஓஹோன்னு வருவீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிம்மா. இங்க பாருமா, உன் கழுத்துல இருக்கிற கயிறு சாதாரணமான கயிறு இல்லம்மா, அம்மனோட தாலிமா. நீங்க என்னதான் தங்கம் வைரம்னு போட்டுக்கிட்டாலும் இந்த கயிறை மட்டும் கழட்டிடாதம்மா. சரிங்கம்மா. சரி சுப்பிரமணி, நீ ஊருக்கு போனதும் என்னைக்கு தொழில் தொடங்க போறங்கிறத முன்கூட்டி எனக்கு சொல்லு. நான் ஆத்தாக்கு ஒரு சந்தன அபிஷேகம் பண்ணி உனக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க ஐயா. சரி தாய், வந்துட்டீங்க. பக்கத்துல சேர்வராயன் மலையில பெருமாள் கோயில் இருக்கு. நாளைக்கு விசேஷமான நாள், இருந்து பார்த்துட்டு போயிடுங்களேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்த தடவை வரும்போது வீட்டில் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. வரேன். வரேம்மா. வாம்மா. போலாமா? அண்ணா, ரோஷன் அந்த பக்கம் இருப்பான் பாருமா. ரோஷன், நிம்மி, என்ன இவ்வளோ தூரம் இங்க? உங்களை பார்க்கறதுக்காக தான் ஷெட்டுக்கு போனேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏன் ஷெட்ல வச்சு வேலை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி ரோட்ல வச்சு? இல்ல, அங்க பெரிய பெரிய வண்டியெல்லாம் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லலாம் வேற இருந்துச்சா, அதான் இங்கே வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். முதல்ல நீங்க வாங்க. ஐயோ, வேலை இருக்கு. நான் தான் முக்கியமான விஷயம்னு சொல்றேன்ல. இன்னும் 1/2 hourல இந்த வண்டியை டெலிவரி கொடுக்கணும். ஏற்கனவே கஸ்டமர் வந்து கத்திட்டு போயிருக்கான், லேட் ஆயிடுச்சுன்னு. என்ன விஷயம்னு சொல்லு. இங்கெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேசணும். நான் காலேஜ் போயிட்டு ஈவினிங் பார்க் வந்துடுறேன். நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்க வந்துருங்க, சரியா? சரி நிம்மி. ஏதாவது அர்ஜென்ட்டா? ஆமா, அர்ஜென்ட் தான்.
நான் கிளம்புறேன். ஈவினிங் அங்க வச்சு பேசிக்கலாம், சரியா? இளவரசி, இவ்வளவு தூரம் வந்தோம், முக்கியமானதை வாங்க மறந்துட்டோம். என்னங்க? பூஜை சாமான். ஐயோ, நானும் சுத்தமா மறந்துட்டேன். அண்ணே, இங்க பூஜை சாமான் எங்க கிடைக்கும்? அப்படியே மேல போங்க, கிடைக்கும். சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, சொல்லுங்க. பூஜை சாமான் ஒரு செட்டு கொடுங்கண்ணே. இந்த ஒரு நிமிஷம். எப்படி இருக்க ஜெயந்தி? சொல்லு ஜெயந்தி, எப்படி இருக்க? ஏதோ உயிரோட இருக்க. அதுவும் எத்தனை நாளைக்கும் தெரியாது. ஏன் ஜெயந்தி இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இங்க வந்த? அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம். அம்மா அடிக்கடி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்க மேல அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஆனா யாரும் யாரையும் கடைசி வரைக்கும் தூக்கி சுமந்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு பாவம் அவங்களுக்கு புரியல. ஐயோ ஜெயந்தி, என்ன வார்த்தையால கொல்லாத. நான் உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? நீங்க குடியிருந்த வீட்டுக்கு கூட போய் விசாரிச்சேன். உங்க வீடும் பக்கத்துல இருந்த வீடுகளும் தீல எரிஞ்சிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க போனீங்க, என்ன ஆனீங்கன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. சரி சரிம்மா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல, நீயாவது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் சொல்லல? சொல்லு, ஏன் சொல்லல? தொடர்ந்து உங்களுக்கு நாங்க பாரமா இருக்க கூடாதுன்னு தான், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம வந்துட்டோம். நான் என்னைக்காவது உங்களை பாரமா நினைச்சிருக்கேனா? சொல்லு, என்னைக்காவது பாரமா நினைச்சிருக்கேனா? இங்க பார், நான் உங்களை தேடுற முயற்சியை வேணா கைவிட்டுருக்கலாம். ஆனா உங்க ரெண்டு பேரையும் நான் என்னைக்குமே கைவிடணும்னு நினைச்சதோ இல்ல, நினைக்கவும் மாட்டேன். சரி, இப்ப நீயும் அம்மாவும் எங்க தங்கியிருக்கீங்க? தலைச்சோலங்கிற கிராமத்துல இருக்கோம். எங்க இருக்கு?
பக்கத்துல தான். ஆமா, நீங்க எந்த விஷயமா ஏற்காடு வந்தீங்க? எனக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நானும் அவளும் தான் இங்க வந்திருக்கோம். அதான் அதான் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு. இனிமே எங்க ஞாபகம் உங்களுக்கு எங்கிருந்து வரும்? சரிங்க, இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நான் கிளம்புறேன். ஜெயந்தி, ஒரு நிமிஷம். என் கல்யாணம் திடீர்னு நடந்தது. அப்ப இருந்த சூழ்நிலையில என்னால எதுவும் பண்ண முடியல. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேளு. வேண்டாங்க, நீங்க எதையும் சொல்லவும் வேண்டாம், நான் எதையும் கேட்கவும் வேண்டாம். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி இனிமே என்ன ஆக போகுது? எல்லாம் எங்க தலையெழுத்து. நானும் அம்மாவும் கடைசி வரைக்கும் இப்படிதான் கஷ்டப்படணும்னு இருக்கு. இல்ல ஜெயந்தி, இல்ல. எனக்கு இளவரசி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம்தான். இது பார், கடைசி வரைக்கும் உன்னையும் உங்க அம்மாவையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணணும். வேணாங்க, வேணாம். என்னாலும் உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நான் இடையில வந்தவ தானே, இடையிலே போயிடுறேன். ஜெயந்தி ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல உன் அட்ரஸ கொடு, நாளைக்கு வீட்ல வந்து பேசுறேன். சரி, இரு வரேன். இதான் என் நம்பர். ஃபோன் பண்ணா நான் பேசினா மட்டும் பேசு, இல்லைன்னா ஃபோனை கட் பண்ணிடு. உன் அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ் சொல்ற அளவுக்குலாம் நாங்க ஒன்றும் மாளிகையில் இல்லை. பரவாயில்ல, சொல்லு. நம்பர் 16. வருவீங்கல்ல? வரதுக்கு தான் வாங்கியிருக்கேன். இல்ல, வேண்டாம். அத வேண்டான்னு சொல்றேன்ல. செலவுக்கு வச்சுக்கோ. வேண்டாம். புடின்னு சொல்றேன்ல. இப்போதைக்கு நீ யாருங்கிறது இளவரசிக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது, உடைஞ்சு போயிடுவா. அனாவசியமா குடும்பத்திலையும் பிரச்சனை வரும். இங்க அட்ரஸ் எழுதின ஒரு விசிட்டிங் கார்டு கீழே இருந்தது. ஆமா. இல்ல, உங்க ஃப்ரெண்ட் பேர் ஜெயந்த்னு சொன்னீங்க. இங்க ஜெயந்தின்னு சொல்லி அட்ரஸ்ல இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு தானே போறீங்க? ஹலோ,
நீங்க ஏன் அங்கிள் கவலைப்படுறீங்க? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கரெக்டா வந்து நிப்பா பாருங்க. வந்ததுல இருந்து எதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா என்ன காணமேடா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.